Hi, hello, vanakkam. Welcome to Lively Pearls Ashtottara stand. நம்ம பூஜை பண்ணும்போது பூவெல்லாம் போட்டு நம்ம பூஜை பண்றோம். அதுல என்ன ஆகும்னா இந்த சின்ன சின்ன பூவா இருக்கிறதுனால மிஸ் ஆயிடும். இப்போ ட்ரெண்ட்ல வந்திருக்கு இந்த மாதிரி அஷ்டோத்தர ஸ்டாண்ட் ஜெர்மன் சில்வர்ல எல்லாம் இருக்கு. சில்வர்ல வாங்குறதுக்கு நிறைய ஆகும். எனக்கு முடியாது வெளியில வாங்குறதுக்கு. சரி ஜெர்மன் சில்வர்ல பார்த்தா 3500ல வருது. எனக்கு தோணிச்சு வெறும் பூ வச்சு பண்றதுக்கு நம்ம எதுக்கு ஜெர்மன் சில்வர்ல வாங்கி பணம் வேஸ்ட் பண்ணோம். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஓகே, இப்போ என்னென்ன வேணுமோ சொல்கிறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 50 ரூபீஸ்க்கு வாங்கினேன் பிளாஸ்டிக் பிளேட். ரொம்ப சின்னதாக இருந்தால் உங்களுக்கு இதில் வந்து 108 ஃப்ளார்ஸ்க்கு வரணும் நமக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஒரு 1 ஃபீட்டில் எடுத்துக்கோங்க பிளேட். இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ், இது ஃபெவிக்ரில் பெயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 25 ரூபீஸ் ஈச் பாட்டில். ஸோ இதில் 2 வேணும். ஒன்று கோல்டு எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து ரெட். அண்ட் இதுக்கு நான் பின்னாடி என்னென்னா இதில் இந்த ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம இப்படி உட்காரத்துக்கு வேணும் இல்லையா. ஸோ இதில் இந்த கேப்ஸ் அன்வான்ட் அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸோட கேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் 3. அண்ட் இதில் வந்து ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு நெயில்ஸ் ஒன்றுமே இல்லை, சாதாரண நெயில்ஸ் கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது பேர்ன் பண்ண போகிறோம். தென் ப்ரஷஸ், இதில் என்கிட்ட எல்லா சைஸுமே இருக்குது. 1 2 3 4 0லேருந்து 4 வரைக்கும் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பிளேட் எடுத்துட்டு பிளேட்டில் வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணணும். அந்த ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்போ பண்ணிங்கன்னா சரியாக வராது. ஸோ இப்போவே முன்னாடியே நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி பென்சில் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு half inch கேப்பில் இந்த மாதிரி பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே சுற்றி மார்க் பண்ணணும். இதை பாருங்கள், இதில் வந்து நான் 108 ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த நெயிலில் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆணியில். இந்த ஆணியில் பண்ணும்போது ரொம்ப சூடாகுது, கை சுட்டுடுது. ஸோ நான் ட்ரை பண்ணி அப்புறமா கடைசியில் இந்த ஒரு அன்வான்ட் சிசர்ஸ் இருந்தது சின்னதாக. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, கம்பி மாதிரி எது இருந்தாலும் சரி. சூடு பண்ணி பண்ணுறது, ஹோல்ஸ் பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு தான், நல்லா சூடு பண்ணி இப்படி ஒன்றுன்னா நான் இப்படி போட்டு இது ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன். 108 ஹோல்ஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் அன்னிவனாக அந்த சுடும்போது உங்களுக்கு மேலே கீழே வரும். அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிளெயின் ஆப்ஜெக்ட் கத்தி எடுத்துட்டு நல்லா இதெல்லாம் இப்படி சொரவி விடுங்க. இது இப்படி நல்லா கீழே வச்சு இப்படி சொரவி விட்டிங்கன்னா அதெல்லாம் அன்வான்ட் பிளாஸ்டிக் எல்லாம் அந்த எரிந்தி சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில் வந்து இதை பாருங்கள், ஹோல்ஸ் இப்படி நல்லா கிளியராக ஹோல்ஸ் வந்துடும். கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. மாதிரி இது ரொம்ப குட்டி இல்லை, ரொம்ப பெருசு இல்லை. இந்த ஆணி அளவுக்கு ஹோல் போட்டால் போதும். ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா அந்த பூவை எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் டக்குன்னு பூஜை பண்ணும்போது வைக்க முடியாது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைட் பார்டர் இருக்குது இல்லைங்களா, நான் இந்த மாதிரி பிளேட் இருக்குது. உங்களுக்கு வந்து சப்போஸ் இப்படி பட்டையாக பார்டர் வர்ற மாதிரி வந்ததுன்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கலாம். இது வந்து கிண்ணம் மாதிரி இருக்குது. அப்படியே பிளெயினாக வர்றது ஒரு பார்டர் மாதிரி வந்ததுன்னா அதில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இன்னும் அப்படியே அந்த பூ நல்லா தெரியும். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முதல்ல சின்ன இது நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இதில் நம்ம லோட்டஸ் ஷேப்பில் இந்த மாதிரி லோட்டஸ் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் எடுக்க போகிறேன் காப்பர் பிங்கிஷ் கலரில். ஸோ அது என்னென்னா அந்த லோட்டஸ் எஃபெக்ட் நல்லா இருக்கும்னு நான் இது எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ப்ரஷ் வந்து 2 நம்பர் ப்ரஷ் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இது ப்ரஷ்ஷில் எடுத்துட்டு இந்த இப்படி இருக்கு இல்லைங்களா, இது வந்து காப்பர், மெட்டாலிக் காப்பர்ன்னு கேளுங்க, ஃபெவிக்ரில் மெட்டாலிக் காப்பர். ஒரே ஸ்ட்ரோக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகாக வரும். சரியாக வரலன்னு கவலையே பட வேண்டாம். பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி இப்படி வந்துச்சுன்னா கூட ஃபைனலி நீங்கள் நம்ம அவுட்லைன் கொடுப்போம். அந்த அவுட்லைன் கொடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப இது பண்ண மாட்டேன், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு 5-6 பெட்டல்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் காட்டணும் இல்லைங்களா. இல்லைன்னா நீங்கள் திருப்பி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, அதில் ஏதாவது மிஸ் ஆகிடும். நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்களா, என்கிட்ட கோல்டு ஒரு பெருசு கூட வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் பெயிண்டில் நான். அதனால எனக்கு பெயிண்ட் எப்போவுமே வீட்டில் ப்ரொவிஷன் ஸ்டாக் இருக்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு ஸ்டாக் இருக்கணும் வீட்டில். டக்குன்னு ஏதாவது ஐடியா வந்ததுன்னா உடனே பண்ணணும். அப்போ போய் நான் ஓடி போய் பெயிண்ட் எல்லாம் வாங்க முடியாது. ஸோ அதுதான், இது நிறைய கொட்டிட்டேன், அதனால தான் எடுக்கிறேன். இல்லைன்னா அந்த பெயிண்ட் வேஸ்ட் ஆகிடும். இல்லை நீங்களும் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு உடனே மூடி வச்சுடுங்க. பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரோக் இப்படி ஃபில் பண்ணிவிட்டு ஆக்சுவலி டபுள் கோட் போடணும். இப்படி இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணிவிடுங்க இது ஃபுல்லாக. இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ் போடுறோம் இல்லைங்களா, பெட்டல்ஸ்க்கு இன்பிட்வீன் வந்து இந்த ஃபில்லிங் வந்து கோல்டில் கொடுத்துடுங்க. அப்போ தானே உங்களுக்கு அந்த தாமரை ஷேப் வரும். பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் இல்லை.
இது ஃபஸ்ட்டு கோட்டிங்கில் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இது வராது. திருப்பி நீங்கள் ஒன்றா இது பெட்டல் போட்டது இப்போ தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பெட்டல்ஸ் எல்லாம் நான் பெயிண்ட் பண்ணது இங்கே தெரியுது. இப்போ நான் இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி என்ன பண்ணணும் காட்டுறேன் நான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி லோட்டஸ் ஷேப் அப்படியே கொடுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அதனால இது ஒரு லோட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சென்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சும்மா ஒரு ரவுண்டு காப்பரில் போட்டு, மெட்டலிக் காப்பர், இங்கே வந்து ஒரு சின்ன கமலம் போட்டிருக்கேன் நான். இப்போ ஆன் தி ஸ்பாட் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த பேர்ல்ஸோட இதுக்கு அடித்தது எனக்கு உள்ளே இருந்தது. ஸோ ஐ தாட் வை நாட் இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம்னா இன்னும் அழகாக இருக்கேன். இதை எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ இப்போ இது என்ன பண்ணிங்கன்னா இது இப்படியே சுற்றி ஃபெவிகால் போட்டுட்டு இந்த ஃபெவிகால் இப்படி ஒட்டியிருக்கேன். இது மேலே இந்த லைன் எடுத்து இப்படியே கரெக்டாக எங்கே ஃபெவிகால் போட்டிருக்கீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இங்கே ஃபெவிகால் இருக்குன்னு போட்டுட்டு நீங்கள் ஃபெவிக்ரிலில் போட்டிங்கன்னா ஃபேப்ரிக் ஃபெவிக் க்ளூன்னு சொல்லி வரும். அது என்ன ஆகும்னா உங்களுக்கு சுற்றி சப்போஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருந்தால் கூட டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும், உங்களுக்கு ஒயிட்டாக தெரியாது. ஸோ ஆல்வேஸ் எனி ஹேண்டிகிராஃப்ட்னா நீங்கள் ஃபெவிகாலோட ஃபெவிக்ரில் க்ளூ அது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சோப்பெல்லாம் வேண்டாம், பட் எப்போவாது கொஞ்சம் இது க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் தண்ணியில் அப்படியே கழுவி விடலாம், ஒன்றும் ஆகாது. இந்த பாருங்கள், இந்த அஷ்டோத்திர பவுல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அழகாக இருக்குது இல்லைங்களா? ஆக்சுவலி இந்த பேர்ல்ஸ் வச்சதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு மைண்டில் என்ன வருதோ அது போட்டு அப்படியே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த அரிசி ஜல்லிக்கிற ஜல்லடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட சப்போஸ் சின்னது ஸ்டீலில் வந்ததுன்னா உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம், ஹோல் போடணும், இதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் அது வாங்கிடுங்க. ஸ்டீலில் வாங்கிட்டு அதில் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் நிறைய ஹோல்ஸ் இருக்குன்னா இந்த 108 கவுண்ட் பண்ணிவிட்டு மீதி ஹோல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், அதுக்கு பெயிண்ட் அடிச்சிடுங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மெயின் வந்து எங்களுக்கு பின்னாடி இது பின்னாடி வந்து நமக்கு ஸ்டாண்ட் மாதிரி வேணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் வைக்கணும். இப்போது அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த மூணு மூடி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மூடிக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மூடிக்கு நீங்கள் ஃபெவிகால் இப்படி போட்டுக்கோங்க, இல்லை டபுள் டேப்பில் கூட வச்சுக்கலாம். அப்புறமா ஃபைனலி நீங்கள் வேணும்னா இந்த மூடிக்கு கூட பெயிண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த கரெக்டாக நீங்கள் பார்த்து இந்த ஹோல்ஸ் கவர் ஆகிடுச்சுன்னா அப்புறமா நீங்கள் அந்த பூ குத்தும்போது அதில் கரெக்டாக வராது. ஸோ அது கவர் பண்ணாமல் பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி 3 வச்சு அது ஸ்டாண்ட் மாதிரி ஆகிடும் இதுக்கு. இப்போ வந்து நமக்கு இந்த பூ இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம அஷ்டோத்திரம் படிக்கும்போது விநாயகர் அஷ்டோத்திரம் ஆகட்டும், எந்த அஷ்டோத்திரம், விஷ்ணு, சிவன், லக்ஷ்மி, எந்த அஷ்டோத்திரத்துக்குமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இது நம்ம சொல்லும்போது பிரகிருத்தியாய் நமஹா, விக்ருத்தியாய் நமஹா, வித்யாயாய் நமஹா, இந்த மாதிரி ஒரு லைனும் படிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பூ வச்சிடலாம். இப்போ நான் 108 வச்சுட்டே போனேன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ வைக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ 108 ஃப்ளவர்ஸ் எல்லாமே இதில் வச்சுட்டேன் நான். 108 ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து இந்த கமலம் போட்டு அதில் வைக்கிறதுக்கு. ஆக்சுவலி இது எதுக்காக நான் இது போட்டிருக்கேன்னா, என்கிட்ட நான் சின்ன ஒரு குட்டி கலசம் வாங்கியிருக்கேன் வெளியில். ஸோ இது வந்து டிட்டாச்சபிள் ரெண்டுமே. இந்த தோரணமும் தேங்காயும் இது தனியாக வருது, இந்த கலசம் தனியாக வருது. ஸோ இந்த கலசம் குட்டி கலசம் இங்கே வச்சுட்டு இந்த இது தேங்காய் தோரணம் மேலே வச்சு, இது நீங்கள் பெருமாள் பூஜை பண்ணும்போது பெருமாளுக்கு, விநாயகர் பூஜை பண்ணும்போது நீங்கள் வேணும்னா மஞ்சள் விநாயகர் செஞ்சு இதில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இந்த கலசம் வச்சு பண்ணலாம் தான் இது பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு பேசிக் மாடல் இது பண்ணியிருக்கேன். இதுவே நம்ம ஜெர்மன் சில்வரில் நான் சொன்னேன் இல்லைங்களா, வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இது நம்ம ரொம்ப ஈஸியாக 200க்குள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் 150 சொன்னேன், பட் இப்போ சின்ன இது இப்போ இதெல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும்னா 200க்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த கலசம் இதில் வைக்கிறேன். அஷ்டோத்திர ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். See you next time. Bye. Take care. God bless you.